நம்ம ஐயா வந்து ரொம்ப சிறப்பாக ரத்தின சுருக்கமாக அவருடைய பேச்சை குறைவான நேரங்கள் பேசினாலும் அந்த குறைவான நேரத்தில் எவ்வளோ தெளிவாக வாதத்தை எடுத்து வைக்க முடியுமோ எடுத்து வச்சார். ஐயாவுக்கு பதிலடி கொடுக்கறதுக்காக நம்மளுடைய கவிஞர் மீரா அம்மா ஈரோட்டிலேருந்து இணைப்பில் இருக்காங்க. அம்மா மீரா அம்மா, நீங்கள் இணைப்பில் இருக்கீங்க, நீங்கள் பேசலாம். அதுக்கு முன்னாடி அம்மா இந்திராணி அம்மா நீங்கள் இருக்கீங்க. மீரா அம்மாவுக்கு அடுத்து இந்திராணி அம்மா நீங்கள் பேசலாம். நீங்கள் லைனில் இருந்து போயிட வேண்டாம், அப்படியே இணைப்பில் இருங்க. அம்மா பேசி முடித்தோடனே உங்களுடைய உரையை நீங்கள் தொடங்கிடலாங்கம்மா. மீராம்மா, நீங்கள் உங்களுடைய உரையை தொடங்கலாங்கம்மா. எப்படி வாழ்ந்தோம் அப்படிங்கிற அணியில் நீங்கள் உங்களுடைய உரையை தொடங்கலாம். அனைவருக்கும் மாலை வணக்கம். மாத்தி யோசிக்கும் நிறுவனர் அவர்களுக்கும் அனைத்து சான்றோர் ஆண்டோர்கள் ஆளுமைகளுக்கும் இன்று அழகாக சிரித்த முகத்துடன் தலைமை தாங்கி தனது பேரனது அகவை தினம் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கும் தாத்தா அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை கூறி இதோ எனது. நம்ம என்னன்னா, எல்லாத்துக்குமே ஒரு ஃபார்முலா தேவையா இருக்கு, சூத்திரம் சொல்லுவாங்க. இப்படி இருந்தா இப்படி இருக்கும், அதுக்கான என்னது ரிசல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது அதனுடைய வெளிப்பாடு இப்படி இருக்கும். எப்படி வாழ்ந்தோம் அப்படிங்கிறது எதுக்காக தெரியணும்னு சொன்னா, பழைய கதை பேசுறது இல்ல. அது எப்படி வாழ்ந்தோங்கிறது எதுக்காக தெரியணும்னா, இந்தந்த இடத்துல எல்லாம் அதுல நல்லது இருந்திருக்கு, இந்தந்த இடத்துல எல்லாம் அதுல கெடுதல் இருந்திருக்கு. அப்ப இந்தந்த இடம்லாம் என்னெல்லாம் கூட்டு குடும்பம் அப்பன்னா அதுல என்னென்னலாம் நன்மை, அப்ப அதை எப்படி எல்லாம் நம்ம வாழ்ந்தோம் அப்படிங்கிறதுக்கு அது தெரிய வேண்டியிருக்கு. அடுத்து பொருளாதாரம் அப்படின்னா எப்படி எளிமையாவும் இயற்கையோடும் சார்ந்து அவங்க வாழ்ந்தாங்க, அப்ப அது மாதிரி நம்ம வாழ்றோமா, அதுக்காக எப்படி வாழ்ந்தோங்கிறது தெரிய வேண்டியிருக்கு. அடுத்து அன்பு பாசம், கூட பிறந்தவங்க, வீட்டுல உள்ள அந்த ஒற்றுமை, அதுக்காக எப்படி வாழ்ந்தோங்கிறது தெரிய வேண்டியிருக்கு. அதுக்காக தான் நம்ம இதெல்லாம் பார்க்க வேண்டியது. நம்ம எப்படி வாழ வேண்டும் எப்படி வாழ வேண்டும் பேசிக்கிட்டே இருக்கோம், அது செய்ய மாட்டேங்கிறோம். அப்படி எப்படி வாழ்ந்தோங்கிறவங்களை பார்த்தா எல்லா தலைவர்களுடைய வாழ்க்கையானாலும் சரி, தமிழ் பண்பாட்டுடைய கலாச்சாரம் ஆனாலும் சரி, எதுவானாலும் சரி, அத திருப்பி பார்க்கிறது வரலாறுங்கிறது ஒரு அனுபவம். அந்த அனுபவத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டா நம்ம இந்தந்த இடங்கள்ல நம்ம சரி பண்ணலாம், இந்தந்த இடத்துல இப்படி இருக்கலாம். பொருளாதாரத்துக்காக இப்படி ஓடு வெளிநாட்டுக்கு ஓடுறோம், அங்க பண்றோம் இங்க பண்றோம், எல்லாம் நம்ம வேக வேகமா சம்பாதிச்சு வேகமா பண்றோம். ஆனா அந்த காலத்துல அப்படி இருந்தாங்களா? இல்ல. அவங்க என்ன பண்ணாங்க, அழகா இருக்கிறத வச்சு எப்படி வாழலாம் அப்படிங்கறத அழகா வாழ்ந்தாங்களா இல்லையா? அப்போ அப்படி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது கட்டாயம் என்ன, மன நிம்மதி, மன அமைதி, மன மகிழ்ச்சி போதும் என்ற மனதில் வருகிறது. அப்படி தெரியறதுக்காகத்தான் எப்படி எந்த மாதிரி அவங்க வாழ்ந்தாங்கிறத ஒவ்வொரு விட்டமும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அடுத்து மரங்கள் வளர்த்தாங்க, செடிகடியோட இயற்கையோட சேர்ந்து வாழ்ந்தாங்க. பௌர்ணமி, அமாவாசை, கதிரவனை கும்பிடுறது, இது எல்லாத்தையுமே காலையில எந்திரிச்சா சூரிய நமஸ்காரம் பண்றது, அதுக்கப்புறம் மௌன விரதம் இருக்கிறது, இப்படி ஒவ்வொன்றையும் வாழ்க்கையில எல்லாத்தையும் அவங்க கடைபிடிச்சு வந்தாங்க. அதுல நல்லது எல்லாத்தையும் நம்ம விட்டுக்கிட்டே இருக்கோம். விட்டுக்கிட்டே எப்படி வாழ வேண்டும் பேசிக்கிட்டு எதையுமே நம்ம செய்யறது இல்ல. அதனாலதான் எப்படி வாழ்ந்தோங்கிறத எடுத்துப்பாரு, சரித்திரத்தை எடுத்துப்பாரு, வரலாறு எடுத்து பார்த்தா எந்தெந்த இடங்கள்ல எந்த மாதிரி எல்லாம் எல்லாரும் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். அப்புறம் இப்ப அப்பையும் பொருள் தேடலையா, தேடினாங்க. கடல் கடந்து மலேசியா, சிங்கப்பூர் அதெல்லாம் போய் கடல் கடந்து வணிகம் எல்லாம் பண்ணதான் செஞ்சாங்க. எவ்வளவு தூரம் போனாலும் அந்த வேர்களை பெற்றோர்களையோ தாத்தா பாட்டிகளையோ அல்லது அந்த குடும்ப உறவுகளையோ அவங்க மறக்கவே இல்லை. அதுதான் எப்படி வாழ்ந்தோங்கிறத பாருங்க அப்படிங்கிறதுக்கு தான் அது. அதனாலதான் இன்னும் தமிழர்களையும் இன்னும் இந்தியாவையும் இந்த குடும்ப அமைப்பையும் இந்த ஆன்மீக தேடலையும் இந்த எல்லாத்தையும் திருப்பி எல்லாரும் சொல்றதுக்கு காரணம் எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கறத பாருங்க. நீங்க அதுல இந்த காலத்துக்கு ஏற்ப கொஞ்சமாவது அதுல நம்ம செய்ய முடியாதெல்லாம் கிடையாது, முடியும். ஆனா நம்ம என்ன, அப்படி உள்ளவங்க எல்லாம் ஏதோ
வேதாந்தம் பேசிக்கிட்டு அவங்க சும்மா ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்கன்னு நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா எப்படி வாழ்ந்தோங்கிறது தெரிஞ்சா மட்டும்தான் நம்மள திருப்பி பார்த்து நம்ம பாதை என்ன அப்படி தெரிஞ்சா மட்டும்தான் இனிமே போற பாதை மிக சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி இடம் சாய்வு. நன்றி. நன்றி. நன்றி அம்மா, நன்றி. ரொம்ப சிறப்பாக பேசுனீங்க. எப்போவுமே சிறந்த பேச்சாளர் நீங்கள். அது இன்னைக்கு ரொம்ப சிறப்பாக நிரூபிச்சிருக்கீங்க. ஏன்னா இன்னைக்கு கொடுத்துருக்க தலைப்புக்கு தகுந்தாற் போல் ரொம்ப அழகாக நேர்த்தியாக பேசுனீங்கம்மா. ஐயா நீங்கள் சொல்லுங்கள் ஐயா, நம்ம அம்மா வந்து எப்படி பேசுனாங்கன்னு. ஏன்னா கடந்த வாரம் அம்மா வந்து நடுவராக இருந்து நடுநிலை தீர்ப்பை கொடுத்தாங்க. இந்த வாரம் அம்மாவுக்கு நீங்கள் வந்து பின்னோட்டம் கொடுக்குறீங்க. சொல்லுங்க ஐயா. அம்மா பேசுறது எந்த ஆச்சரியம் கிடையாது. நாங்க ஈரோட்டுக்காரங்க, நாங்க 2 பேரும். நாங்க ஈரோடு யாரு பகுத்தறிவையே மாத்தினாரு எங்க தலைவர். எங்க பெரியார் இருக்காரு பாருங்க. நான் இன்னைக்கு அந்த தெருவில் மத்தியானம் வந்தேன். இறங்கி நின்று கும்பிட்டு தான் வந்தேன். நான் அந்த வழியா வந்துகிட்டு இருந்தேன். நான் இன்னைக்கு பைக்ல இறங்கி நின்று கும்பிட்டேன். ஏன்னா அப்பயே எடுத்து வந்திருக்காங்க. அம்மா பாருங்க, மிக மிக அமைதி, ரொம்ப பொறுமையா இருப்பாங்க, ஆணித்தரமா பேசுவாங்க. எனக்கு மகிழ்ச்சியா இருந்தது அவங்களை பார்த்தோன்னே. என்ன சொன்னாங்க பாருங்க, அந்த பௌதிக ஆசிரியர், அவங்க முன்னாள் பௌதிக ஆசிரியர்னாலதான் சூத்திரம், ரிசர்ச், வாழ்க்கை என்றால் ஒரு சூத்திரம் இருக்க வேண்டும் சொல்லிட்டாங்க. ஏன்னா ஒரு ஃபார்முலா வேணும் பண்ணுங்க. அப்படிதான் நாங்க எல்லாம் ஃபார்முலா படிச்சிருக்கோம். நானும் பௌதிக தான் படிச்சிருக்கிறேன். அப்போ அதுவே சொன்னாங்க, பழமை இல்லை என்றால் எப்படி புதுமை வரும்? சுவர்தாங்க பழமை, எழுதும் சித்திரம் தான் புதுமைங்கிறாங்க அம்மா. இப்போ அந்த பழமை என்ற அடிச்சூழல் நமக்கு எதுக்காக நம்ம கீழடி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறோம்? எதுக்கு நாம எங்கெங்கயோ ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறோம்? பழமையில் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை நம்முடைய சமுதாயம் உணர வேண்டும். எப்படி எல்லாம் வாழ்ந்திருக்காங்க பாருங்க. ஒரு அகத்தில் அகவாழ்க்கை என்றால் அகத்தில் வளையோசை, புறத்தில் வாழோசை என்று எப்படி கட்டமைத்து வாழ்ந்திருக்காங்க பாருங்க. அமைதியா வாழ்ந்திருக்காங்க. நம்ம இவ்வளவு நவீன காலத்தில் வாழும் வாழ்க்கையை விட அன்றைக்கு அமைதியான வாழ்க்கையில் ஆனந்தமாக, ரொம்ப ஒரு ஆரோக்கியமாக, நிம்மதியாக உறவுகளை பேணி அப்படி வாழ்ந்திருக்காங்க. இன்னைக்கு தேவகோட்டைக்கெல்லாம் போனோம்னா இந்த வீடுகளை பார்த்தால் அதெல்லாம் பறைசாற்றுகின்றது பழமை வாழ்க்கை. பிருந்தாவனத்தில் கண்ணன் பிறந்த அந்த நாளும் வந்திராதோங்கிற மாதிரி நம்ம அங்க மறுபடியும் போடானது ஆசையா இருக்குது. அம்மா வந்து அருமையா சொன்னாங்க, பழமை என்பது எவ்வளவு சிறப்பானது. அதை உணர்ந்தால்தானே புதிய வாழ்க்கை வாழ முடியும். அதையே தெரியாம எப்படிங்க புதுசா பண்ண முடியும் நம்ம அப்படின்னு அம்மா வந்து மிக சிறப்பாக எங்கள் ஈரோட்டுக்கே பெருமை சேர்க்கும் வகையில் அருமையா பேசிட்டாங்க. இதுக்கு மேல சொல்றதுக்கு என்னமா இருக்குது? நன்றி. நன்றி ஐயா, நன்றி. ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க.